வணக்கம் நண்பர்களே! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ள போலாமா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். டெஸ்ட் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்புல அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடத்திலேருந்து தினமும் 4 பக்கம், 5 பக்கம் டெஸ்ட்டா பார்த்துட்டு வந்தோம். இதான் கடைசி வீடியோங்க. ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதுக்கான லிங்க்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அதில தான் நான் என்ன டாபிக் அப்படிங்கிறத அனுப்பிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ள போலாமா? இன்றைய வீடியோவுல 21 கேள்வி தான் இருக்கு. எல்லாமே சிம்பிளா இருக்கும். ஆனா முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ வீடியோவ முழுமையா பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேள்விய பாருங்க. பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த ஆணையத்தை யார் அமைப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் அமைப்பாரு. அவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு என்ன? சட்டப்பிரிவு 340ங்க. 340 அடிப்படையா வச்சு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் அமைக்கலாம். அடுத்த வினா பாருங்க. இந்திய அரசு எத்தனை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்களை இதுவரை அமைத்துள்ளது? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை யார் அமைக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் அமைக்கிறாங்க. அவரு இதுவரைக்கும் நெறைய அமைச்சிருக்காரான்னு கேட்டா கிடையாது. இதுவரைக்கும் 2 பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மட்டும் தான் அமைக்கப்பட்டுள்ளது. 2 மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 2 ஆணையம் அமைச்சாங்களா? இதுல முதலாவது ஆணையத்தை எப்ப அமைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1953ஆவது வருஷம், குறிப்பா ஜனவரி மாதம், அதுலேயும் குறிப்பா 29வது தேதி அமைச்சாங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1953 ஜனவரி 29இல் அமைக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யார்? 1953ல் அமைச்சாங்க. 340 அடிப்படையா வச்சு குடியரசுத் தலைவர் அமைச்சாரு. இந்த ஆணையத்தின் தலைவர் யாருங்க? காகா காலேல்கர். முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் காகா காலேல்கர். அடுத்த வினா பாருங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் காகா காலேல்கர் உட்பட எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தனர்? மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. தலைவரையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேருங்க? 11 பேருங்க. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் மொத்தமாக 11 பேர் இருந்தாங்க, தலைவரையும் சேர்த்து. அடுத்த வினா பாருங்க. காகா காலேல்கர் ஆணையத்தின் அறிக்கையை தாக்கல் செய்தவர். இந்த காகா காலேல்கர் ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா, முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை நாடாளுமன்றத்தில் யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு இவர் தான் தாக்கல் பண்ணியிருப்பார். 1953 அமைச்சாங்க. அப்போல்லாம் யார் இருந்தாங்கன்னா, பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் இந்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அடுத்த வினா பாருங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1979 அமைச்சாங்க. 1979. அடுத்த வினா பாருங்க. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகிற மண்டல் ஆணையத்தை 1979இல் அமைத்தவர் யார்? இரண்டாவது ஆணையத்தை பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க. சுருக்கமா பிபி மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டையா மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமைச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. மொரார்ஜி தேசாய் தான் அமைச்சிருப்பாரு. மொரார்ஜி தேசாய் 1979 அமைச்சாரு. அடுத்த வினா பாருங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் செயலாளர் யார்? முதலாவது ஆணையத்தில் செயலாளர் யாருன்னு குறிப்பிடல. ஏன்னா இரண்டாவது ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க புக்கில். இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய செயலாளர் யாருன்னு கேட்குறாங்க. எஸ் கில் இவர் தான் செயலாளர். எஸ் கில். அடுத்த வினா பாருங்க. பிபி மண்டல் தலைமையிலான குழு
சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் எத்தனை சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. இந்த பிபி மண்டல் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, யார் யார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னு ஒரு பட்டியல் போட்டாங்க. அவங்க எத்தனை சாதிகளை பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக பட்டியல் போட்டாங்கன்னு கேட்குறாங்க. 3743 சாதிகள். அடுத்து வினா பாருங்க. பிபி மண்டல் தலைமையிலான குழு எத்தனை அடிப்படை காரணங்களை கொண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை ஆராய்ந்தது? அதாவது ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்குள்ளே வராருன்னா அதுக்குன்னு சில அளவுகோல் இருக்கணும்ல. ஸோ எத்தனை அடிப்படை காரணங்களை வச்சு வகைப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 17 அடிப்படை காரணங்கள். இதை அடிப்படையாக வைத்து தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை ஆராய்ந்திருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. மண்டல் தன் முகப்புரையில் வகுப்பு வாரி அறிக்கையின் பிரதிநிதித்துவத்திற்கு எந்த மாநிலம் முன்னோடியாக இருப்பதாக குறிப்பிட்டார்? பிபி மண்டல் அவர் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார்ல, அந்த ரிப்போர்ட்டில் முகப்புரையில் வகுப்பு வாரி அறிக்கை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுப்பதில் இந்தியாவிலேயே முன்னோடி தமிழ்நாடு தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. சரி, நான் இங்கே ஒரு கேள்வியை உங்ககிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சரை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எப்பொழுது வழங்கப்பட்டது? அது மட்டும் இல்லாமல் அரசியலில் பெண்களுக்கு எப்பொழுது இடம் அளிக்கப்பட்டது? நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அது எந்த வருடம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். அடுத்த வினா பாருங்க. மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசு பணிகளில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரைத்தது? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, 3743 சாதிகள்னு பார்த்தோம் இல்லையா? அதில் இருக்கிற எல்லா மக்களையும் எடுத்தால் அவங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 52% பேர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக வர்றாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மண்டல ஆணையம் பரிந்துரைத்திருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 27% கொடுக்கணும். 27% கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரதமர் விபி சிங் தலைமையிலான எந்த கட்சியை சார்ந்த அரசு மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது? கட்சி என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, பட் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாலும் கேட்கலாம். பிரதமர் விபி சிங் இவர் தேசிய முன்னணி கட்சியை சார்ந்தவர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது, எது சரின்னு சொல்லணும். இதுக்கான விடை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்திரா சகானி எதிர் இந்திய யூனியன் வழக்கில், இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 முடிவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 92 முடிவுக்கு வந்திருக்கு. நெட்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் புக்கில் 1993 போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் நம்பர் 477. ஓகே. இந்த வழக்கில் 1992 நவம்பர் 16 தீர்ப்பு வழங்கப்பட்டது. நெட்டில் பார்க்கும்போது 1992 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு. ஆனால் புக்கில் பார்த்தா 1993 போட்டிருக்காங்க. ஸோ என்ன காரணம் எனக்கும் புரியல. இல்லை வேற ஏதாவது கருத்தை மையமாக வைத்து இப்படி பதிவிட்டார்களா என்று எனக்கு விளங்கவில்லை. விளங்கி கொண்டவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டு தாங்க. இந்திர சகானி இவர் என்ன பண்ணியிருப்பார், இடஒதுக்கீடு என்பது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு வழக்கு தொடுத்திருப்பார். அதில் 1992 நவம்பர் 16 தீர்ப்பு வழங்கப்பட்டது. கரெக்டு. இது மண்டல் குழு வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. இதுவும் சரி. இதை மண்டல் குழு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. இதுக்கான பதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இது கரெக்டு. சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரி. கூற்று 2ம் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. இதுக்கான விடை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மண்டல ஆணைய அறிக்கை மீது பாராளுமன்றத்தில் 1982 வருஷமோ 1983 வருஷமோ இருமுறை விவாதம் மட்டுமே நடைபெற்றது. 2 டைம் விவாதம் பண்ணியிருக்காங்க, ஆனால் கொண்டு வரல. 1990 ஆகஸ்ட் 13 விபி சிங் அரசாங்கம் மண்டல ஆணைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு
27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணிகள்ல வழங்கியிருக்கு. இது கரெக்ட்டுங்க. இதுவும் கரெக்ட்டு, இதுவும் கரெக்ட்டு. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. விடையை பார்க்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் பார்க்குறீங்க. லைக் போட மறந்துடுறீங்களே. லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. விடையை பார்க்கலாமா? 1980 டிசம்பர் மாதம் மண்டல ஆணையம் அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சரிடம் சமர்ப்பித்தனர். நல்லா கவனிங்க. அறிக்கை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட், மொரார்ஜி தேசாய் உள்துறை அமைச்சராக இருந்தார். தவறுங்க. பிரதமராக இருந்தவர் தான் மொரார்ஜி தேசாய். உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஜெயில் சிங் அப்படிங்கிறவர். ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் தான் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட் தவறு. அப்போ கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்கிறது. சரி, விடையை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மண்டல ஆணைய அறிக்கை 10 ஆண்டுகள் உள்துறை அலுவலகத்திலேயே இருந்தது. 10 வருஷம் அப்படியே வச்சுருந்துருக்காங்க, எதுவும் பண்ணாமல். இது கரெக்டு தான். 2வது பாயிண்ட், தேசிய முன்னணி அரசில் பிரதமராக இருந்த விபி சிங் 1990வது ஆண்டு நடைமுறைப்படுத்தினார். இதுவும் கரெக்டுங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. இதோட இந்த பாடம் முடிகிறது, நம்முடைய டெஸ்ட்டும் முடிகிறது. மொத்தம் 4 வீடியோ போட்டிருக்கோம். 4 வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த பாடத்தை படிக்கவே தேவையில்ல. எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். அந்த 4 வீடியோக்கான லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடைசி கேள்வியை பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 11 நீதிபதிகளை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் என 1992 தீர்ப்பளித்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்திர சகானி வழக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது. 11 நீதிபதிகள் இருந்தாங்க, அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டு. 2வது பாயிண்ட், 1993 செப்டம்பர் 8 பணியாளர் மற்றும் பயிற்சித் துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதுவும் கரெக்டுங்க. கூற்று 2ம் சரி என்பது ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய டெஸ்ட்டை சிறப்பாக முடிச்சிட்டோம். இந்த 21 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? விருப்பப்படுறவங்க மறக்காமல் ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எல்லாருக்குமே ஒரு ஹார்ட்டின் சிம்பல் வழங்கப்படும். நாளைக்கு டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விட்டுறேன். படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய டெஸ்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.